ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம போர்ச்சுகலோட கேபிட்டல் சிட்டி லிஸ்பனை சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஃப்ரைடே ஈவினிங்காக டப்ளின்லேருந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட் நாங்கள் போர்ச்சுகல் லிஸ்பனில் தான் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எழுந்திரிச்சு லிஸ்பனோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்போ நாங்கள் டாக்ஸி எடுக்கிறதா இல்லை பஸ்ஸா இல்லை அங்கே ட்ராமில் எப்படி சுற்றி பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டுக் டுக் டிரைவர் அண்ணா வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் கூட பேசி நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இவர் பேர் மிகல். ஸோ மிகல் அவரோட டுக் டுக்கில் எங்களுக்கு லிஸ்பனோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னார். நீங்களும் கொஞ்சம் நேரம் லிஸ்பன் ஸ்ட்ரீட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் போர்ச்சுகல் போகிறீங்க, உங்களுக்கு லிஸ்பன் ஸ்ட்ரீட்ஸை சுற்றி பார்க்கணுன்னா நிறைய பேர் ஹார்ஸ் கேரேஜ் மாதிரி போயிட்டுருந்தாங்க. அப்புறமா ட்ராம்லேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ஆனால் எனக்கு டுக் டுக் தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஏன்னா மிகல் ஒரு டூர் கைட் மாதிரி எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இப்போது ஒரு பில்டிங் வரும் பாருங்கள். இந்த பில்டிங் இங்கே ஓல்டஸ்ட் கஃபே. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு மிகல் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டும் அவர் ஒரு குட்டி குட்டி செகண்ட்ஸ் நிறுத்தி காமிச்சார். இன்னும் சில ஸ்பாட்ஸில் அவர் ரொம்ப நேரம் நிறுத்தி நடந்து போய் எங்களுக்கு ஒரு சர்ச்குள்ளெல்லாம் காமிச்சு சொன்னார். நான் டுக் டுக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்தோ டுக் டுக் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அது பிகாஸ் அங்கത്തെ ரோடு அப்படி. அண்ட் நிறைய ரோடு ரொம்ப பள்ளமாகவும் இருந்துச்சு. அதிலெல்லாம் ஃபாஸ்ட்டாக போனார். ஜாலியாகவும் இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்ததுனால நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். பட் அது ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு. அண்ட் அவர் அதை ஜாலியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். ஸோ டுக் டுக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். Out to visit some part of the mosque, roots of the mosque. We call Alfama, big mosque. Okay, so all the work starts. அப்புறமா மிகல் எங்களோட ஸ்ட்ரீட்டை கூப்பிட்டு போயிட்டு இங்கே நிறையா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணதாகவும் இங்கே ரோமன்ஸ் தங்கியிருந்தப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பிக்சர்லாம் எங்களுக்கு காமிச்சாரு. So here, look, we are here. We are here. This square here was the Roman thermals. So you have got hot bath, tepid and cold bath. Okay, and in the morning it was open for the men's, and in the afternoon was for the ladies. Okay, but so imagine the size of these Roman thermals. Okay, Okay. the Roman some part. So as you can see here, some part of the Roman thermals. So let me show you the Roman city. Oh. So we are here, right? Yeah. More or less here. Yeah. Oh. So the Roman temple where is here, okay, where you have now the cathedral, okay. So imagine now the cathedral maybe is here. The Roman theater have sitting places to sit 4,000 people, okay. So basically it was like a அதுக்கப்புறமா மிகல் எங்களை ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். இது பேர் அல்ஃபாமா வியூ பாயிண்ட். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஓல்ட் டவுனும் நியூ டவுனும் நமக்கு தெரியும். ஒரு சைடு ஓல்ட் டவுன், அந்த வீடுங்கள்லாம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு நியூ டவுன், பில்டிங் எல்லாம் நல்லா ஹைட்டாக அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போனது ரொம்ப சன்னி டைம். அண்ட் மோஸ்ட்லி லிஸ்பனில் சன்னியாக தான் இருக்கும். ஆனால் லேட் நவம்பர்லலாம் மழை பெய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போனது ரொம்ப சன்னி டேன்றனால ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கே மியூசிக் எல்லாம் இருந்தது, நிறையா பேர் இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப லைவ்லியாக நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களை மிகல் இறக்கி விட்ட லாஸ்ட் ஸ்பாட்.
ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் லிஸ்பன் போகிறீங்க, உங்களுக்கு டுக்டுக் வேணும் அப்படின்னா அங்கேயே டுக்டுக் கிடைக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து மிகலோட காண்டாக்ட் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாச்சும் உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சி தரேன். அப்புறமா நாங்கள் வந்து லிஸ்பன் வந்துட்டு எப்படி அந்த ட்ராமில் போகாமல் இருக்கிறதுன்னு ட்ராம் ரைடுக்கு போனோம். அந்த ட்ராமுமே ஃபுல்லாக பேக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நாங்கள் லஞ்ச் போகிறதுக்காக இந்த ட்ராமில் ஏறினோம். இந்த ட்ராம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஓல்ட் டைம் மாதிரி அப்போத்த ட்ராம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழைய ட்ராம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுதான் அந்த ட்ராமோட அழகே. அதனால தான் நாங்கள் எக்ஸைட்டடாக இருந்தோம் அதில் போகணும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. குட்டி குட்டி ட்ராம் தான். ஒரு இதில் மேபி மேக்ஸிமம் 40-45 பேர் இருக்கலாம். ஆனால் அதையே அவங்க அப்படியே உள்ளார எல்லாரையும் கிராம்ப் பண்ணி உள்ளே தள்ளி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அங்கே ஸ்கூட்டர் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, லிஸ்பனில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட இருக்கும். நீங்கள் அதை எடுத்து கூட அங்கே சுற்றி பார்க்கலாம். அப்புறமா நாங்கள் வந்து செயின்ட் ஜெரோனிமோஸ் மொனாஸ்ட்ரி போனோம். இந்த மொனாஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து 2 டிக்கெட் இருந்துச்சு, ஒன்று மொனாஸ்ட்ரிக்கு, ஒன்று கெத்தீட்ரலுக்கு. கெத்தீட்ரலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் க்யூ இருந்துச்சு. அண்ட் இந்த க்யூ கூட ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் பக்கத்தில் இருந்த மொனாஸ்ட்ரியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் பக்கத்தில் இருந்த கெத்தீட்ரலில் தான் வாஸ்கோ ட காமாவோட பெரியல் சைட் இருக்குது. வாஸ்கோ ட காமா தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன். அவர் வந்து நம்ம சதர்ன் பார்ட்டில் வந்துட்டு இந்த குறுமிளகு, அப்புறமா பட்டை, இந்த மாதிரி நிறைய ஸ்பைஸ் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் இறந்து போனது கூட கொச்சியில் தான். ரொம்ப வருஷமாக அவர் பரியல் சைட் கொச்சியில் தான் இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக தான் அவரை மறுபடியும் அவரோட சொந்த ஊரான போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்து அந்த சர்ச்சில் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து பக்கத்திலே இருந்த பெல்லம் டவர் அப்படின்ற ஒரு டவரை போய் பார்த்தோம். இங்கேயுமே என்ட்ரி டிக்கெட், க்யூ எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து உள்ளார போய் சுற்றி பார்க்கல. லிஸ்பன் சிட்டியோட லாஸ்ட் ஸ்பாட்டாக நாங்கள் வந்து ஓஷனேரியம், ஒரு அக்வாட்டிக் பார்க் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் அந்த அக்வாட்டிக் பார்க் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷான ஒரு பீனா கொலாடோ வாங்கி குடிச்சிட்டு போனோம். அந்த ஓஷனேரியமில் எனக்கு பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு பென்குயின்ஸ். நான் வந்து பென்குயின்ஸ் அவ்வளோவா பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி வேறு அக்வாட்டிக் பார்க்லேயும் நான் பார்த்ததில்ல. நான் கொஞ்சம் அவங்க அப்படி இப்படி நடப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து ஆட்டர்ஸ் பார்த்தேன். ஆட்டர்ஸுமே நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோவில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ 2-3 ஆட்டர் இருந்தாங்க. இவங்க வந்து ஜாலியாக நல்லா தண்ணியில் அப்படியே விளையாண்டுட்டே இருந்தாங்க. இந்த ஒரு ஆட்டர் வந்து அப்படியே அதுவே குஷி ஆகிடுச்சோ என்னமோ, எங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு இப்படி ஜாலியாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்புறமா எனக்கு வந்து ஆக்டோபஸ் கூட பிடிச்சிருந்தது. ஆனால் ஆக்டோபஸோட ஃபோட்டோ என்னால் எடுக்க முடியல. ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது கஷ்டமாச்சு. அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீ ஹார்ஸ் மாதிரி இந்த ஒரு ஃபிஷ். இதோட பேர் வந்து லீஃபி சீ ட்ராகனா. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி எங்கள் போர்ச்சுகல் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டேவை நாங்கள் அழகான லிஸ்பன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்து செம்மையாக டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டே நம்ம இன்னொரு அழகான எக்ஸைட்டிங் பிளேஸ்க்கு போக போகிறோம். அதுதான் பென்னா பேலஸ் ஆஃப் சின்ட்ரா. இந்த பேலஸ் வந்து ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அண்ட் இந்த பேலஸ் எப்படி இங்கே வந்துச்சுன்றதுக்கான ஹிஸ்ட்ரி கூட நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் எபிசோட் 2 ஆஃப் போர்ச்சுகலை பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.